உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் முதலாம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா போச்சுங்க. அப்படிப்பீங்க பத்தலை தான். நான் இப்ப வந்ததே பத்தலைங்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன். இங்கே இந்த 8 ஆண்டு காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை பார்த்தா பேர் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் வந்து தனியாக ஸ்நேகன், முரளியா, இவர் ராகேஷ்லாம் கொஞ்சம் ஒரு வருஷம் லேட்டா வந்தாரு. என்னை ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்பா, என்னை காப்பாற்றுன்னு சொன்னவர் இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் சட்டமன்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி தீபமேற்றும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.